சொந்த ஊர் வந்து கண்டி, பேரண்ட்ஸும் கண்டி தான். அப்போ நான் வந்து ஸ்கூல் ஸ்டடீஸுக்கு போகிறோம். எங்கள் ஃபாதர் வந்து ஆயுர்வேதிக் டாக்டர் வந்து ஸ்கூல் ஸ்டடீஸுக்கு போகிறோம். ஃபாதர் அப்படி டாக்டர் இருந்தாலும் அவரும் சிக் ஆகிட்டார். அது கொஞ்சம் இந்த ப்ரோங்கைட்டிஸ் மாதிரி அப்படி வந்து 75 கூட கொஞ்சம் சீரியஸாக கொஞ்சம் அப்படி இருந்துட்டு, அப்புறம் நானும் ஸ்டடீஸை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ஃபேமிலி ஃபினான்ஷியல் ப்ராப்ளங்கள் கொடுத்ததுனால ஒர்க் போகக்கூடிய ஒரு நிலைமை அப்படி வந்துச்சு. அதோட இப்போ நான் ஃபேமிலியில் பதினஞ்சு நானும் படிச்சுக்கிட்டு தெரியல மெடிசன் செய்ய வேண்டியது. ஆனால் அதுக்குண்டான சந்தர்ப்பம் கொஞ்சம் இந்த ப்ராப்ளத்தால் மாற வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. அதோட எங்களோட ஃபாதர் பிரதர் அவர்கிட்ட அப்துல் வஹாப்னு அவர் மவுத்து, பாப்பா மவுத்து இருக்கான். அதோட அவர்கிட்ட நல்ல ஃப்ரெண்டோடு தான் இந்த சிஃபானி ஜுவல்லர்ஸில் கேண்டி பிரான்ச்சுக்கு ஸ்டிக்பால் மஜீத்ன்றவர். அதோட அவர்கிட்ட பேசி என்னைய அந்த கம்பெனிக்கு வேலைக்கு செட் பண்ணேன். அப்போ என்னை அனுப்பினா ட்ரைனிங்க்கு கிளம்புல தான் அவர் ஹெட் ஆஃபீஸ் சிஃபானி ஜுவல்லர்ஸ் பாமலப்பட்டியில். அப்போ அங்கேக்கு தான் ஃபஸ்ட்டு போன ட்ரைனிங். அங்கே போயிட்டோன்னா எனக்கு இந்த ஜெம் கட்டிங் செய்கிற இடம் ஒன்று இது லேபிடரின்னு சொல்லி அதில் ஒரு ஜென்ரல் ட்ரைனிங்கோடு அங்கே கிடச்சி. அதில் அங்கே ஜெமாலஜிஸ்ட் மாதிரி 2-3 பேர் இருந்தாங்க. அந்த கல்வல் பற்றி செக் பண்ணி மெடிசனில் டாக்டர்ஸ் மாதிரி. அப்போ அவங்க அதெல்லாம் அவங்கள்ட்ட நிறைய படிப்புகள் எனக்கு கிடச்சி அங்கே படிச்செல்லாம் வந்து 1978 ஜனவரி 2 தான் ஃபஸ்ட்டு ஜாயின் ஆகிருந்தேன் அங்கே. அது பிறகு எனக்கு கொஞ்சம் இந்த ஸ்மால் பாக்ஸ்ன்றது இருக்குது தானே, அது அங்கே போயிட்டு அது வந்துட்டு திரும்ப ஒரு 2 வீக்ஸ் ரிட்டர்ன் கேண்டிக்கு வந்துட்டு ஸோ மாதிரி திரும்ப February 11 திரும்ப செய்கிறேன் எங்கள் வீட்டு சாப்பிட்டு. அதுலேருந்து கண்டினியூ பண்ணி 1980 கேண்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகினேன். இங்கே இதில் சிஃபானி ஜுவல்லர்ஸ் கேண்டி பெரிய பிரான்ச் இருந்துச்சு. அதில் ஃபுல் லேபிடரி செஞ்சு ஃபுல் இன்சார்ஜாக அங்கேருந்து ட்ரெயின் ஆகி இங்கேருந்து பொறுப்பெடுத்தேன். நான் சும்மா இருக்கையில் ஃபாரின் லாங்குவேஜஸ் ஷாப்புக்கு இருந்தது. இந்த ட்ரேடில் என்னென்ன படிக்க வேணுமோ எல்லாத்தையும் என்னை மட்டும் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியது. நான் இப்போ என் லைஃப் ஸ்டைல் டேர்ன் ஆகிருச்சு. மோன்லி ஹோப் இந்த பக்கத்தில் தான் மேலே வர வேண்டியது. அப்போ அதெல்லாம் என்னென்ன குறைபாடு இருக்குதோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி போல் படிச்சுக்கொண்டு அப்படி போகணும். அதோட இந்த ஃபாரின் லாங்குவேஜ் வெரி இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரிக்கு. ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், இட்டாலியன் அது மாதிரி இங்கிலீஷ் டாப்பாக இருக்கேன். அப்போ இங்கிலீஷை கொஞ்சம் ஃப்ளூவ் பண்ணுறதுக்காக ராயல் காலேஜில் ரிட்டையர்ட் மாஸ்டர் உண்டு. அவர்கிட்ட போய்ட்டு இங்கிலீஷை கொஞ்சம் ஃபுல்லாக படிச்சுக்கொண்டு அதோட இது வரைக்கிட்டு இப்போ ஃபாதர்கிட்ட விஷயம் சொல்லிட்டு இப்போ எனக்கு ஆயுர்வேதிக்கும் செய்ய வேணும், இதுவும் செய்ய வேணும், ரெண்டும் செய்ய வேணும் நிலைமை. அப்போ அதனால் எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு நான் கேண்டிக்கு வந்தது. கேண்டி ட்ரான்ஸ்ஃபர் வந்துருந்துச்சுன்னா வீட்டு தானே கிட்ட தானே ஷாப்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் வீட்டு இருந்துச்சு. அப்போ அதனால் எனக்கு வீட்டுக்கு வந்து வாப்பக்கிட்ட நான் நைட்டுக்கு வருவேன். அந்த மார்னிங் வாப்பக்கிட்ட படிச்சுட்டு ஈவினிங் இது படிக்கிறது அப்படி படித்து ஆயுர்வேதிக்கும் அதே மீன் டைம் இதே 2 செஞ்சுட்டு போனேன். செஞ்சு கொண்டு போயிட்டு ஒரு அதுலேயும் எக்ஸாம் செஞ்சேன். அதில் ஃபைனல் இன்னொரு இயர் இருக்குது. அந்த ஃபைனல் இயர் போயிட்டு ஒரு ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணேன். 1 இயர் ஒர்க் ட்ரைனிங், அது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். அதோட சேர்த்து தான் ஃபைனல் எக்ஸாம் செய்வேன். கிளம்புல இடத்துல அந்த சிஃபானி ஜுவல்லர்ஸில் போயிட்டு அங்கே அவன் கம்பெனி செக்ரட்டரி இருந்தார், மிஸ்டர் மொஹிதீன் சொல்லி. அந்த மிஸ்டர் மொஹிதீன் வந்து எங்கள் ஃபாதர்கிட்ட ஃப்ரெண்டோட யங் காலத்துலேருந்து. அப்போ ஃபாதர் என்னை கொடுத்து ஷாப்பை விட்டுனது தான் அவரை மீட் பண்ணி அப்போது அவர் கண்டு எங்கள் ஃபாதர்கிட்ட பேர் நீங்கள் சம்சுதீனான்னு கேட்டார். அவர் ஒவ்வொரு சொல்லும் உங்களுக்கு அது இதில் சில பல ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இதாகும். அது கொண்டு அவர்கிட்ட சரியான ஹெல்ப் கிடைச்சி. எனக்கு நல்லா கவனிச்சார், நல்லா படிக்கணும் உதவி செஞ்சார். அங்கேருந்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லா விதமான இந்த ஃபீல்டுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாமல் இந்த எல்லாத்தையும் படித்து கொண்டேன். அங்கே படித்து கொண்டு தான் கேண்டி பிரான்ச்சுக்கு வந்து சிஃபானி கேண்டி ஹெட் ஆஃபீஸுக்கு அங்கே வந்து இந்த ஜெம் கட்டிங் செக்ஷன் அப்படியே ஃபுல் இன்சார்ஜாக பொறுப்பெடுத்து அங்கே ஸ்டீவன் அப்படி இடத்துல அதோடய வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டு பெரிய மியூசியம் உண்டு, ஜெம் மியூசியம் உண்டு. அதனால் ஜெம் மியூசியத்துலேயும் இன்னொரு லேப்டரி 2 போட்டு இன்சார்ஜ் அதுக்கு வந்தேன். அதுக்கு வந்துக்கிறதோட நிறைய இந்த ஜெமாலஜிக்கல் புக்ஸ் ஜெம்ஸ் சம்மந்தமாக நிறைய படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஃப்ரீ டைமில் எல்லாம் படித்து அப்படிங்கிறது தான் அங்கே வந்தார். இந்த ஒரு ப்ரொஃபஸர் உண்டு, யுனைடெட் கிங்டம் ஃபேசட் கட்டர்ஸ் கில்டுன்னு சொல்லி. அதில் ஒருத்தர் அவர் வந்து அதில் ட்ரெஷரர். அவர் இங்கே வந்து இந்த ஜெம் ஸ்டோர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு என் கட்டிங் வேலையெல்லாம் பார்த்துருந்து அவருக்கு சரியான இன்ட்ரெஸ்ட். என் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு அவர் சொன்னார், சரியான டேலண்டட் நீங்கள். நான் இதுக்கு இந்த ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டேலண்ட்ஸ் நீங்கள் இப்படி இருக்கவான்னு உங்களுக்கு உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கொண்டு இன்ட்ரெஸ்ட் லெவலுக்கு போயிலும் நீங்கள் கொஞ்சம் இதுக்கு முயற்சி எடுங்கன்னு சொல்லி. அப்போ எனக்கு அந்தளவுக்கு நாலேஜும் அந்த காலத்து ஈக்கல் இதை பற்றி பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்கல. எனக்கு ஜப்பாக சட்டை செஞ்சக்கூடிய வழியாக இதை பற்றி எனக்கு பர்சனல் பக்கத்து யோசிக்கல. எங்கே போய்த்தாலும் கம்பெனிஸை பற்றி தான் கூடுதலாக யோசிக்கிறது. எந்த கம்பெனி நினச்சிக்கொண்டு கம்பெனிக்காக உழைக்கிறது தான் பாலிசியாக இருந்துச்சு. இனி அதுக்கப்புறம் இந்த ஹிஸ்ட்ரி படிக்க போகிறது எனக்கு விளங்கிச்சு. இதில் நிறைய எங்களுக்கு ஒரு பங்களிப்பு இருக்குது. என்ன சென்ஸ் இந்த ட்ரேடில் நிறைய முஸ்லீம்கள் தான் இருந்துக்கிறாங்க.
இப்போ இது ஹிஸ்ட்ரி ரெக்கார்டு இது வந்து அது இட்டாலியன்ஸ் வாயேஜர் உண்டு மார்க்கோ போலோ உங்களுக்கு தெரியும் வரைக்கும் 1254 அந்த இயரில் அவர் சிலோனுக்கு வந்த நேரத்தில் அவர் சிலோனுக்கு வர ஜெம்ஸ்டோன்ஸ் வாங்குறதுக்காக எங்கே இருந்துச்சுன்னா அந்த சைனா த்ரூ சில்க் ரூட் த்ரூ ஸ்ரீலங்காவுக்கு வர இருந்துச்சுன்னா அந்த காலத்தில் சைனாலேயே ஒரு எம்பரர் வந்து குப்லாய் கான் சொல்லி அந்த குப்லாய் கான்ற எம்பரருக்கு ஜெம்ஸ்டோன் வாங்குறதுக்கு சிலோனுக்கு வராரு அவர் மார்க்கோ போலோன்ற பெரிய கடல் மார்க்கமா இந்த பயணங்கள் போன்ற பெரிய இந்த மாலுமி உண்டு பெரிய நிஃபர் உண்டு கேப்டன் உண்டு அப்போ அவரோட வாய்ஸில் உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பதிவாகப்பட்டிருக்குது அது வந்து இட்டாலியன் அவர் மார்க்கோ போலோட வாய்ஸஸ் சம்மந்தப்பட்ட உள்ள அத்தனை விஷயங்களும் ரெக்கார்ட் ஆகிருக்கு அந்த விஷயத்தில் அவர் எழுதுறாரு அந்த ஹிஸ்டோரியன் எழுதுறாரு ஸ்ரீலங்கன் போர்ட்டுக்கு போய்த்து கோஸ்டல் லைனுக்கு நான் போகணும் பேத்து நேரத்தில் நான் கண்டேன் இந்த ட்ரெண்டில் முஸ்லீம்கள் மட்டும் ஈடுபட்டுக்கிறாங்க திட்டவட்டமாக நான் சொல்கிற விஷயத்தை அவர் ஊர்ஜித்தப்படுத்துறாரு அந்த யூகே கம்பெடிஷன்ஸ் உண்மையில இப்போ ஒவ்வொரு வசதி ஒன்றும் கிடைக்கல அந்த ப்ரொஃபஸர் வச்சு அங்கே பேத்து நேரத்தில் அங்கே பேத்து எனக்கு லெட்டர்ஸ் நிறைய எழுதுறதுக்கு எனக்கு அதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் முடிக்கல நான் அதுக்கு ரிப்ளை பண்ணவும் இல்லை அப்போ ரிப்ளை பண்ண அப்படி படிக்கிற நேரத்தில் இப்போ அவர் இன்னொரு ஃப்ரெண்டு ஒன்று கேண்டில் ஒரு ஹோட்டலில் உள்ள மேனேஜர் உண்டு அவருக்கு கால் பண்ணி அவர்கிட்ட இது கேட்டுக்கிறாரு இப்படி ஒருத்தர் ஈக்கிறாரு இவர் ஈக்கிறாரா இல்லாட்டி இந்த ஓ பீரியட் வந்து ஓ பீரியட்ல போய் நான் அவருக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு தெரியாதுன்னு சொல்லி அவர் இங்கே பண்ணிட்டு அவர் அங்கேருந்து வந்து மீட் பண்ணுறது அன்னைக்கு அந்த காலத்தில் அப்போ வந்து பிறகு விஷயமெல்லாம் தெரிஞ்சு முடிஞ்சு போது சொன்னார் இப்படி தான் இந்த மாதிரி பற்றி உங்களை பற்றி மிச்சம் பண்ணுறாரு நீங்கள் கரெக்டாக அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அதில் தான் நான் அவர் இவ்வளவு கன்சர்ன் ஆகிறாரு நான் காணும் இல்லாமல் இது பெரிய பிள்ளை இல்லையா ஆரம்பித்து அவர்கிட்ட செல்றது நிறைய கொடசும் பண்ணி அப்புறம் அங்கே ஒரு காலேஜ் வந்து யுனைடெட் கிங்டம் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் கில்டுன்னு சொல்லி அது நல்ல சர்வீஸும் அவங்க செய்கிறாங்க இன்டர்நேஷ்னலி யாருக்கு இந்த ஜெம்ஸை பற்றி ஜெமாலஜி பற்றி படிக்கணும் அவங்களுக்கு நல்லா எஜுகேஷன் கொடுத்துக்கூட நல்ல அமைப்பு அங்கே நடக்குது நல்ல ப்ரொஃபஷனல்ஸ் தான் அங்கே இருக்குது எல்லாம் படித்தார்கள் நல்ல முறையில் செய்யும் சயின்டிஃபிக் மெத்தட்ஸில் நல்ல ஸ்டைலில் அது எல்லா கண்ட்ரிஸ் உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணிக்கொண்டு நாலேஜை ஷேர் பண்ணுற பேசிக் பாயிண்டில் தான் அவங்க இதெல்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க அப்போ அதில் என்ன மெம்பர் ஆக்கி நான் அவர்டே மெம்பர்ஷிப்பில் எனக்கு மெம்பர் ஆக்கி நான் 213 நம்பர் இங்கே ஸ்ரீலங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கன் செகண்ட் ஸ்ரீலங்கன் மெம்பர் நான் 212 அந்த ஒரு ஜெமாலஜிஸ்ட் இல்லாமல் சில்வான்னு சொல்லி அப்போ அந்த லேடியும் அந்த ஜெமாலஜிஸ்ட் லேடியும் நானும் ப்ரொஃபஸர் நான் 3 பேரும் ஒரு டீம் உண்டு ஒரு டீமாக நாங்கள் யூகே விஷயங்களுக்கெல்லாம் குறைச்சி பண்ணிக்கொண்டு செஞ்சு கொடுக்குறோம் அங்கே ஒரு மேகசின் ஒன்று வரும் த ஸ்டோன் சேட்டுன்னு சொல்லி அந்த மேகசினில் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும் எனக்கு வேண்டாம் ஆர்டிகல்ஸ் எழுதலாம் அவருக்கு அப்போ அவர் ஸ்ரீலங்காவுக்கு வரோ எங்கள் ப்ரொஃபஸர் என்வெளி வரோ அந்த அடிச்சுன்னா எல்லாம் பார்த்துக்கிது எல்லாம் முடிஞ்சு அவர் டூர் முடிஞ்சதில் அது சம்மர் வந்து அதுக்கு போடுவார் அப்போ எந்த இன்ஃபர்மேஷன் இதுக்கு போகும் அப்போ அதில் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு காம்படிஷன் உண்டு ஜெம் கட்டிங் காம்படிஷன் உண்டு அப்போ அந்த காம்படிஷனுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் சொன்னார் அந்த கில்ட் தான் அந்த காம்படிஷன் நடத்துறது அது இன்ட்ரெஸ்ட் காம்படிஷன் உண்டு அப்போ அந்த கில்ட வேணியவருக்கு கம்ப்ளீட் பண்ணலாம் ஆனால் நாலேஜபிள் தெரிஞ்சுக்கணும் அப்போ அதில் அந்த காம்படிஷன் இதாக எனக்கு அட்வான்ஸ் கட்டுற அவார்ட் கிடைச்சது இயர் 2000 அப்போ அதில் இருக்கிற இன்டர்நேஷனலி ஜட்ஜஸ் மாதிரி ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் கனடாவில் அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறான் யூகேலாம் அப்போ அதில் இந்த இயர் 2000 உள்ள காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் வந்து யூகே ஒருத்தர் டிம் ஸ்மித்னு சில ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் உண்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் குறைய சில மார்க்ஸ் மார்ஜினில் எனக்கு செகண்ட் பிளேஸுக்கு வந்துச்சு ஏன்னா ஸ்ரீலங்காவில் அவ்வளோ சொஃபிஸ்டிகேட் மெஷின்ஸ் இல்லை அதில் என்ன மார்க்ஸ் கொஞ்சம் சில இடத்துல பாயிண்ட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சி எனக்கு செகண்டுக்கு வந்துச்சு அப்போ அதோட செகண்ட் அவார்ட் ஸ்ரீலங்கா கிடைச்சி அப்போ கிடைச்சிருந்து அந்த சன் இந்த டைம்ஸ் பேப்பருக்கெல்லாம் போட்டுக்கிட்டு அது பெரிய இஷ்யூ ஆயிருந்தது அந்த நேரத்தில் ஜெம் கோஆப்ரேஷன் ஸ்ரீலங்கா ஸ்டேட் ஜெம் கோஆப்ரேஷனில் கூட இப்படி ஒரு காம்படிஷன் வந்து ஜெம் கட்டிங் செய்கிறவங்களுக்கு மத்தியில் இருக்கல அப்போ எனக்கு இந்த அவார்ட் கிடைச்ச நேரத்தில் மாஸ்டர் கட்டுற அவார்டு அட்வான்ஸ் கட்டுறது அப்போ அட்வான்ஸ் கட்டுறது மேலோட ஸ்டாண்டர்ட் தான் மாஸ்டர் கட்டுறது அப்போ அட்வான்ஸ் கட் செஞ்சு முடிஞ்சதோட அவங்க எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணால் உங்களுக்கு நல்ல குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது நீங்கள் மாஸ்டர் கட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி அப்போ அதுக்கு அப்ளை பண்ணி அதுக்கும் ப்ரொஃபஸர் வந்த நேரத்தில் அதுக்கு எக்ஸாம் பேப்பர்லாம் அங்கே வந்து தந்தார் எல்லாம் நான் இங்கே செஞ்சேன் அங்கே போகிறதுக்கு வசதியில் போகிறதுனால அதெல்லாம் இங்கே என்ன செஞ்சு அனுப்பினா அங்கே அதில் தேவை அவங்களுக்கு 80 மார்க்ஸ் தான் எனக்கு 8 டைம் அந்த மார்க்ஸ் இருந்துச்சு அப்போ அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் நான் பாஸ் செகண்ட் பார்ட் ஒரு ஜெம் ஸ்டோன் அவங்க எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணால் அந்த ஸ்டோனை கட் பண்ணி அங்கே அனுப்பி ஜட்ஜஸுக்கு அதுவும் செஞ்சு அனுப்பிச்சுன்னா எனக்கு மாஸ்டர் கட் அவார்டு கிடைச்சிடும் மாஸ்டர் கட் அவார்டு கிடைச்சிச்சு சார் மாஸ்டர் கட்டர்ஸ் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க வேர்ல்டில் எல்லாத்துலேயும் டாப் மாஸ்டர் கட்டர்ஸுக்கு மேலே உள்ளது வந்து இன்டர்நேஷ்னல் ஜட்ஜ் இப்போ மாஸ்டர் கட் அவார்டு கிடைக்கிறது இதை கொஞ்சம் ஒர்க்கோடு சேர்த்து அந்த காம்படிஷனை வின் பண்ணக்கூடிய முறைக்கு செய்யக்கூடிய வேலைக்கு உண்டான மெஷின்ஸுக்கு ஸ்ரீலங்காவில் இல்லை அப்போ அதனால நான் அது விற்படவே இல்லை அதை செஞ்சு அந்த எக்ஸாமை இந்த ஃபெயில் பண்ணுறதை விட ஒரு காலம் வந்து நல்லா செஞ்சு செய்யறதுன்ற ஒரு ஐடியா தான் அப்படியே இருந்தது பார்ட் 1 இந்த போட்டு அப்படியே இருக்குது எனக்கு எப்போ சார் இடத்துல அதை பார்ட் 2 அப்ளை பண்ணி செய்யலாம் இன்னும் செய்யலாம் அப்போ அதுக்கடுத்து இன்டர்நேஷனல் ஜட்ஜ் இதில் கம்ப்ளீட் பண்ணி 1 பண்ணால் இப்போ எந்த எக்ஸாம் செக் பண்ணாலும் இன்டர்நேஷனல் ஜட்ஜஸ்
ஒருத்தர் வந்து ஆஸ்திரேலியாவில் டெஸ்டிங் ஃபெலோன்னு சொல்லி. அப்போ அவர் இந்த மார்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களோட ஆஸ்திரேலியாவில் உள்ள அந்த இதுக்கு தான் இன்வைட் பண்ணியிருந்தேன், இங்கே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லி. இது வந்து ஆஸ்திரேலியாவில் கிடைச்சி அந்த மெடல் அவங்களோட மார்க்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்களோட ஃபெடரேஷன் சீல் இங்கே இருக்குது, அதில் போட்டு வந்து மெடல் இது மற்ற இடத்துல இருக்குது. இது 2002, இது 2004 கிடைச்சது. அப்போ இதுக்கெல்லாம் மூணு ஸ்டோன்ஸ் வெட்டி அனுப்புவேன். அவங்க வெட்டி அனுப்பிச்சுன்னா யார்கிட்ட எந்த ஸ்டோன் வருது யாருக்கும் ஃபேவர் பண்ணல. அது வந்து இன்டர்நேஷ்னலி செஞ்சிருந்தாலும் வெரி ஃபேர் ஃப்ரீ டாப் கிரேடிங் அளவுக்கு தான் அந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ் யாருக்கும் ஃபேவர் பண்ணல. இப்போ நான் ஸ்டோன் அனுப்பிடுச்சுன்னா அதெல்லாம் ஒரு கோடில் போட்டு வச்சுக்கலாம். அந்த கோட்லேருந்து தான் அவங்க அந்த கோட் நம்பருக்கு தான் மார்க்ஸ் போடுவாங்க. அப்போ யாருக்கும் தெரியாது. கடைசி தான் அதையும் அந்த பேரையும் டெலி பண்ணுவாங்க. அந்த அவங்க வரை எந்த கண்ட்ரி எது பேத்திக்கின்ற டீம்ஸ் ஒரு கண்ட்ரிக்கு 5 பேர் தான் டீம் ஒன்று செய்யலாம். ஆஸ்திரேலியாவில் அநேகமாக இருக்கிற டீம் ஒர்க் தான். யூகேல இருந்து இண்டிவிஜுவல்ஸ் கூட. அப்போ அந்த டீமில் கூட ஐயோ இந்த ஆஸ்திரேலியன் டீமில் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் டீமோட சேர்த்துக்க மாட்டேது. அப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதில் ஒர்க் கூட ஷாப் இந்த ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கும் செய்யறதுக்கு டைம் கொடுத்து கஷ்டமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் நான் அந்த எங்களோட ஃபாதர்கிட்ட பக்கத்துலேருந்து இந்த ஆயுர்வேதிக் இதுவும் செஞ்சேன். அதில் 2 எக்ஸாம் செஞ்சு இந்த ஃபைனல் மட்டும் செஞ்சில்லை. அதனால் ஃபாதர் டேத்துக்கு பிறகு வீட்டில் ஃப்ரீயாக மெடிசன் செய்யவும் எனக்கு ஆகிடுச்சு. நாங்கள் சார்ஜ் ஃபாதர் காலத்து கூட பே பண்ணுறதில்ல, யாரும் இருக்கிற சளி இருக்கிறதில்ல, ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. அதே இது நானும் கண்டிப்பாக இன்னும் வரைக்கும் செஞ்சு கொடுத்து தான் இருக்கிறேன். மார்னிங் ஹவர்ஸ் ஈவினிங் ஹவர்ஸ் ஃப்ரீ நேரத்தில் இல்லை வீட்டுக்கு வந்த நேரத்தில் அவர்களுக்கு இந்த ஸ்னேக் பைட்ஸ் ஸ்கின் டிசீஸ் அதுக்கு எல்லாத்துக்கும் பொதுவாக சர்வாங்க வைத்தியங்களில் சில டைமில் அதுக்கு வருவாங்க பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு மருந்து செய்கிறது. அது எல்லாம் சோசியல் சர்வீஸை ஃபுல்லாக. மற்றபடிக்கு அந்த யூகே இதில் அந்த ஜட்ஜ் வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்டாக அவங்களோட காம்படிஷனுக்கும் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு பேப்பர்ஸ் அனுப்பியிருந்தார். ஒரு அங்கே செய்வது இந்த ஸ்டோன்ஸ் ரிசல்ட்ஸ்லாம் கிடைச்சது. சரியான விலை மதிக்க முடியாத மணிக்கல் வட்டிக்குது. அது லேசு கிடைக்கிறது ரொம்ப மாதிரி தான் வெரி ரேர் ஸ்டோன்ஸ். அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஸ்ரீலங்காலையும் ப்ளூ சஃபேர்னு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட கிடைச்சி இந்த வருஷம் ஆரம்பத்தில் போல் ஸ்டார் சஃபேர்னு சொல்லி பெரிய ஸ்டார் உள்ள ஸ்டோன் உண்டு. அந்த ஸ்டோன் வந்து இன்டர்நேஷ்னலி பெரிய பாப்புலாரிட்டி வந்துச்சு அந்த ஸ்டோன் அப்படிங்கிறது. இனி அது மாதிரி ஸ்டோன்ஸ் நீங்கள் இப்போ ஜெம் ஸ்டோன் எடுத்துக்கொண்டு செஞ்சதுன்னா பொதுவாக கட்டிங் அண்ட் பாலிஷிங்கிறது பொதுவாக ரஃப்ல இருந்து பட்டம் வெட்டி தீட்டுறது அப்படின்னா வெட்டி பாலிஷ் பண்ணுறது. இது தவிர வேற நிறைய ஜெம் ஸ்டோன் ஒர்க் பண்ணலாம். ஜெம் ஸ்டோனில் காவிங் செய்யலாம், செதுக்கல் வேலை, சில ராக்ஸ் செய்யுது, அழகான மாணிக்கல் போன்ற சில அமைப்புள்ள கற்கள் இது சொன்னால் கனிப்பொருட்களால் ஆகின பாறைகள் பல விதமான வர்ணங்கள் அறியுது. அதில் அழகான இந்த செதுக்கல் வேலையில் செய்யலாம், சிற்பங்கள் செய்யலாம், ஓவிய வேலையெல்லாம் நிறைய செய்யணும். இப்போ அதனால அந்த மாதிரி வேலையிலும் இருக்குது. அதுக்கு சொல்றது காவிங்னு சொல்லி ஜெம்ஸ்டோன் காவிங்ன்றது. இன்னும் மொசைக் ஒர்க்ஸ் ஏழுக்கு வாலுக்கு சில ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அப்படி வேலை செய்யலாம். ஸ்டோன்ஸ் ஒவ்வொரு மாதிரி ஃபிகர்ஸ் வெட்டி கொண்டு செய்யலாம். நிறைய வேலை இருக்குது. ஸ்டோனில் என்கிரேவிங் செய்யலும். சரியா? இப்போ பழைய காலத்தில் ஸ்டோன்ஸில் பேர்வெல் அவங்களோட குடும்பங்கள் வரக்கூடிய குடும்பத்துக்கு ஸ்பெஷல் பேர்வெல் இருக்குது தானே. அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டோனில் பண்ணி ஜுவல்லரி கட்டி கொண்ட அமைப்பெல்லாம் இருக்குது. அப்போ 1254 இதை எங்கள் மூத்த செஞ்சு கொண்டிருந்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறவும் அப்படியே பெய்திருச்சு சிங்கிள் இருந்து அப்படியே பட்டு போயிட்டுருச்சு ட்ரைட். அப்போ காரணம் என்ன செஞ்சுன்னா அது அந்த ட்ரெயினில் இருந்தவங்க அதெல்லாம் செஞ்சவங்க என்ன செஞ்சுன்னா அவங்க அதில் சம்பூர்ணமாக அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்களே அவங்க மற்றவங்க சிலை கொடுத்து இல்லைன்றது தான் அவர்கள் முடிவு சொல்லலாம். இல்லாட்டி இந்த மட்டுக்கு எல்லாரும் போல் இந்த ட்ரெயில் நிறைய இருந்திருப்பாங்க. அப்போ அதனால் எனக்கு நினைச்சு இது ஒரு பெரிய குழப்பான எங்கள் சமூகத்தில். அப்போ அதனால் இதில் எந்த மட்டும் படிக்கிறோமோ படிச்சுட்டு சமூகத்துக்கு படித்து கொடுக்கணும் ஒரு அசம் நடக்காது வந்துச்சு. அப்போ தான் நிறைய படித்து கொடுக்கறது பார்க்க போகிற இடத்துல அதுக்கு தேவையான மிஷினரிஸ் அதுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு கையில் இல்லை. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு ரூபாயும் சரி இல்லை. கடைசிக்கு ஒன்றுமே இல்லாமல் சரி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு லொக்கேஷன் எந்த ஊர் நல்ல முடியும் அதுக்காக எங்களோட யங்ஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் இது உடஞ்சி கொடுக்குறதுக்காக நீங்கள் நல்லா சொல்லி ஒரு என் ஃப்ரெண்ட் எடுத்தாரு கழுகுவோம் வகையில் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட அந்த காலத்தில் சிப்பானி ஜூஸில் படித்தவர், ஜிம் கட்டிங்கெல்லாம் செஞ்சவர், நான் ட்ரெயின் பண்ணிக்கிறவர் நல்லபடியாக. அப்போ அவருக்கும் நிறைய சமூக பற்றி அவர் ஸ்கூலை பற்றி அவரோட முஸ்லீம் டிவிஷன் பற்றி நிறைய பேசுவார். அப்போ 2 பேரும் நிறைய இதில் பற்றி பேசுவோம். அவர் என்கிட்ட அவரே சொல்லுவார், நான் உங்களுக்கு எங்களோட ஊரில் நான் பேத்து ட்ரஸ்டி போர்டு அவங்களுக்கு பேசிக்கிச்சு, ஊரில் முக்கிய சிலர் பேசிக்கிச்சு, உங்களுக்கு நல்ல இடம் எடுத்தாரு. நீ அங்கே வந்து இதை பேசி அவங்களுக்கு ஒரு மீட்டிங் வச்சு நான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ண வந்த உள்ள ஆட்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அங்கே நான் எக்ஸசைஸ் செய்ய பார்க்கறதுக்காக அதை நான் எக்ரி ஆகி அதோட அங்கே கல்கமையில் போய்த்து ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னால் போய்த்து ஒரு பெரிய ஏற்பாட்டில் எல்லா நிர்வாக சபை ஊரில் முக்கியஸ்தர் எல்லாரும் வந்தீங்கன்னா பெரிய ஒரு மீட்டிங் ஒரு கிட்டத்தட்ட 50 பேர் கூட வந்துருக்காங்க. அவங்களுக்கு சம்பூர்ணமான இந்த இதில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொன்னோம் எல்லாரும் மக்கள் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஒரு யங்ஸ்டர்ஸ் குரூப் ஒன்று ஒரு A level செஞ்சவங்க இன்னும் சின்ன குரூப்ஸ் பல ஏஜ் பிரச்சனை இல்லை வேணும் படிக்கலாம். அந்த குரூப்பில் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 39 பேர் குரூப்பும் ரெடி ஆகினாங்க படிக்கிறதுக்கு. அதோட சண்டேஸ் நான் இங்கே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற காலம் அந்த இங்கே இருந்து அமித் ஜேம்ஸ் ஷாப்பில் ஒர்க் பண்ணியிருந்தேன்.
அப்போ அங்கே எனக்கு 4 days 6 days மாதத்துக்கு லீவ் இருந்துச்சு. அப்போ அதனால் அவங்கள்ட்ட கேட்கவும் போகிறோம். அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு சரி சண்டேஸ் எங்களுக்கு லீவ் தரல அவங்க ஒஃபிஷியலி சண்டேஸ். அப்போ சண்டே லீவ் எடுத்து நான் சண்டேஸ் போக நாங்கள் கிளாஸ் நடத்துறதுக்காக வேண்டி. அப்போ ஒரு 29 பேர் ஃபுல்லாக படிச்சு பண்ணியிருந்தாங்க. பல கேட்டகரி. ஒன்று வந்து லோவர் ஸ்டேஜ் வந்து 12 years, பெரிய ஏஜ் வந்து 54 years. அந்த 2 குரூப் நடப்பட்டு நிறைய பல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஸ்டடி பண்ணி கொண்டிருக்கக்கூடியவங்க, சும்மா இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பல விதமான அமைப்பில் உள்ளவங்களும் படித்தாங்க. அப்போ இங்கிலீஷ் மீடியம் தான். அந்த எக்ஸ்பிளேஷன் எல்லாம் தமிழ்லையும் அவங்க சில சிங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு அது ஃபஸ்ட் என்ன வரைக்கும் சிங்கிலீஷ்லையும் இப்போ எனக்கு எல்லா லாங்குவேஜும் கூட தெரியும் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நல்ல ஒரு குரூப்பும் ரெடி ஆகினாங்க. அப்போ அதில் கொஞ்சம் பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஜாப்ஸ் எங்கே கிடைக்குதோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஜாப்ஸும் கொடுத்து ஏற்பாடு பண்ணது. கழுகுமையில் அந்த கிளாஸ் இருக்கிறதுனால சண்டேஸ் எனக்கு ட்ராவலிங்க்கு போகிறதுக்கு வரது சரியான டைம் வேஸ்ட் ஆகுது. மற்றபடி பெரிய இருக்கிறவங்க படிக்கிறதுக்கு அந்த ஊர்களுக்கு வர்றதுக்கு சிலவங்களுக்கு ட்ராவலிங் ப்ராப்ளம் டைம் வேஸ்ட்னால மிச்ச பேர் இருக்கும் குறவு. அப்போ அதனால் எனக்கு நினச்சி கேண்டி சிட்டி கொண்டு வரேன்னு சொல்லி அதனால் போன வருஷம் நவம்பர் 27 நாங்கள் கேண்டி சிட்டியில் ஒரு இடம் ஒன்று இந்த கிங் ஸ்ட்ரீட்டில் ரெண்டுக்கு ஒரு இடம் எடுத்து 3rd floor பில்டிங் ஒன்றில் மாஷால்லா இடம் உண்டு. அங்கே தான் புதுசு கிளாஸ் நடக்குது. அங்கே படிக்கிறது 10th batch நடக்குது. கழுகுவில் அங்கே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சில டைமில் நான் 5 months தான் படிப்பிக்கிறது, சில 6 months 7 months ஒருத்தர் கேட்டகரி போகிறது, சில 1 year ஆகும். இந்த டைம் என்ன பார்க்குறது இல்லை. எப்படி சார் இது படிப்பை சேர வேண்டியதுக்காக வேண்டி அவங்களுக்கு ஃபுல் டைம் கொடுக்குறது. மாஷால்லா நல்ல ப்ரோக்ரஸ் இருக்குது. இப்போ ஒரு 5-6 போல் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க. மால்டிவ்ஸ் ஒரு ஷாப்பில் ஜிம் ஷாப்பில் ஒருத்தர் பண்ணுறது ஃபஸ்ட் கிளாஸில் படித்த ஸ்டூடெண்ட். அவருக்கு வந்து லோ சேலரி 75,000 rupees. இன்னும் கமிஷன் ஆகிது எப்படியும் 100,000 150,000 earn பண்ணுற மந்த்துக்கு. அப்போ அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய இப்போ எப்படியும் எல்லா ஜெம் ஷாப்ஸ்லேயும் நான் ட்ரெயின் பண்ணி போட்டாலுக்கு ஒரு 27-28 பேர் கூட இப்போ ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க. பிஸ்னஸ் செய்கிறவங்க வேறு ஆகிறாங்க. பல ஃபீல்டில் இருக்கிறேன். இந்த படித்து இந்த ட்ரேடில் தெரிஞ்சுக்கொண்டு மற்ற அமைப்பில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த நல்ல ப்ரோக்ரஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. ஏன்னா நோக்கமாக இது படித்து மற்றவர்கள் படித்து கொடுக்கணும்னு நினைச்சோன்னா இதை ரிசல்ட் அல்ஹம்துலில்லாஹ் கிடைச்சி கொண்டிருக்குது. வேறு டார்கெட்ஸ் உண்மையிலே இதை இந்த எஜுகேஷனை ஃபுல்லாக சொசைட்டி கொடுக்கணுன்றது தான். எல்லா வகையிலையுமே கொடுத்து இப்போ நாங்கள் எங்கள்ட லைஃபுக்கு போகிறோம். இது அப்படியே இல்லாமல் இருந்துடக்கூடாது. எங்கள்கிட்ட படித்து நாங்கள் சேர்த்துருத்த படிப்பு அப்படியே மற்றவங்களுக்கு கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதில் பெனிஃபிட் அவங்க ஆகினாங்கன்னு சொன்னால் யாரும் நல்லா இதான்னு சொன்னால் சதக்கா கொடுப்பாங்க இல்லையா. சதக்கா கொடுத்துட்டு அதுலேயும் கொடுத்தாச்சுன்னா ஜக்காத்தும் கொடுப்பாங்க இல்லையா. அப்போ அதில் நன்மைகளுக்கு எப்பயும் சதக்கு ஜாரியாக கிடைச்சி கொண்டு இருக்குமே. அது இன்னொரு பக்கம். மற்றபடிக்கு நீ மக்கள் கஷ்டம் இல்லாமல் அதில் சம்பாதிக்கக்கூடிய வழி ஒன்று இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ பேர் தொழில் இல்லாமல் தொழில் தெரியாமல் கஷ்டப்பட்டு குடிக்கிறாங்க. இதில் மாஷால்லா நல்லா சம்பாதிக்கக்கூடிய வழி வாய்ப்புகள் இருக்குது. இனி கல்லுவல்ல ஒருத்தருக்கு லைஃப்பை கொடுக்குறதும் அவங்களோட முன்னேற்றம் கொடுக்குறதும் அல்லாத கையில் இருக்குது. நீ யாருக்கு எந்த டைத்தில் எது கிடைக்குதோ அதை கொண்டு அவங்களும் முன்னேறலாம். சரியான முறையில் ஹலால் அந்த வியாபாரத்தை பொய் வஞ்சம் மாறுபாடு அப்படி இப்படி இல்லாமல் நியாயமான முறைக்கு செஞ்சாங்கன்னு சொன்னால் யாருக்கும் இதில் பெரிய ஹைரும் மறக்கத்தும் இருக்குது. நல்ல முன்னேறலாம். முன்னேறலாம். அதே நேரத்தில் அவங்க ஒரு பாலிசியாக சோசியல் சர்வீஸும் செய்ய வேணும், மற்றவங்களும் கொடுக்க வேணும். அநேகமாக அவங்க சுயநலமாக இருந்தாங்கன்னு சொன்னால் எனக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு அது கை கொடுன்னு சொல்லி பொது நிலமாக எல்லாருக்கும் இதில் ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்குது. அல்லாஹ்தாலா பெரிய ரகசியங்களை மாணிக்கல் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதனால் அந்த விஷயங்களில் அவங்க பொதுவாக அதில் விளங்கி எல்லாத்துக்கும் வேண்டிய மாதிரி உதவி செஞ்சு கொண்டு இந்த ட்ரேடை செஞ்சு கொண்டு போனாங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சக்ஸஸ். அப்போ இப்போ இங்கே பெரிய பொறுப்போடு இருந்து கொண்டிருக்கிறேன்னா இங்கே இப்போ ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், இட்டாலியன், போலிஷ், லட்வியன், ஸ்லோவேனியன் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வரக்கூடிய ஃபாரினர்ஸ் வந்து அவங்களோட லாங்குவேஜுக்கு வேற ஒரு டிரான்ஸ்லேட்டர் கொண்டு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய பாஷையில் பேசலும் அவங்க வந்து அவங்களோட லாங்குவேஜில் அவங்களோட கஸ்டமர் அவங்களோட குரூப்ஸுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அப்போ நான் இங்கிலீஷில் அவ்வளோ எக்ஸ்பிளேஷன் டெமான்ஸ்ட்ரேஷன் செய்வேன் ஜெம்ஸை பற்றி. அப்போ அவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க. ஃபில்ம் ஒன்று இன்ட்ரடக்ஷன் ஃபில்ம் உண்டு. அந்த ஃபில்மை போட்டு அவங்களுக்கு மாணிக்க தோண்டி இருக்கிற எப்படி அப்போ சின்ன ஒரு குறிப்பு ஒன்று அந்த ஃபில்மை போட்டு பார்த்தோன்னே அவங்களுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டாக எங்கள்கிட்ட நிறைய கேள்வி கேட்பாங்க. ஃபில்ம் முடிஞ்ச போது அவங்களுக்கு ஒரு ஓப்பன் கொஸ்டின் செஷன் ஒன்று வைக்கிறது. அப்போ அதுக்கப்புறம் அவங்க கேட்குற பதில் சொல்லணும்னா அவங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆகி அப்புறம் மாணிக்கல் நிறைய வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. பிஸ்னஸ்க்கு மோட்டிவேட் பண்ணக்கூடிய முறைக்கு எங்கள்கிட்ட ப்ரோக்ராம் நாங்கள் செய்வோம். சண்டேஸில் ஃபுல்லாக லீவ் எடுத்து கொடுக்குறது. சண்டேஸ் லீவில் கேண்டீனில் கிளாஸ் இருக்குது. அதில் பிள்ளைகளை படித்து கொடுக்குறது. பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகளுக்கு தான். அந்த பொம்பளை பிள்ளைகளும் படிக்கிற நல்ல மெடிசன்ஸ் தான். ஜிம் கட்டிக்கின்ற வகையில் பாய்ஸை விட கேர்ள்ஸுக்கு தான் நல்ல பொருத்தம். அது உதாரணத்துக்கு இப்போ ஒரு வீட்டில் ஒரு பாயும் கேர்ளும் சிஸ்டரும் பிரதருமே நாங்கள் இருந்துச்சுன்னா பிரதருக்கு ஏழும் ஜெம்ஸை பற்றிலாம் படிச்சுக்கிச்சு அவருக்கு ஜெம்ஸ் ஷூஸ் வாங்கி கொண்டு வந்து சிஸ்டரை கொடுத்து வெட்டி எடுத்துக்கொண்டு அவருக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் நல்ல ஒரு என்வாயர்மெண்ட் அதுக்கு வந்துடும். அப்படியாக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கேர்ள்ஸில் விஷயங்களில் கொஞ்சம் இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டாக்குறது கொஞ்சம் கஷ்டம்.
ஏன்னா இந்த முஸ்லீம் சொசைட்டியில் பொதுவாக சில கேர்ள்ஸ் கொஞ்சம் ஐசோலேட்டட் மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஜாப் பண்ணி கொடுத்துருச்சுன்னா சில டைமில் சக்ஸஸ் ஆகும். ஆனால் நான் பெருசாக அந்த பக்கத்துக்கு தான் தேவை இருந்திருந்தாலும் பெருசாக அந்த பக்கத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் செஞ்சு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அப்படி செஞ்சுருச்சுன்னா அதுவும் சக்ஸஸ் ஆரம்பிச்சிடலாம். லைஃபோட மற்ற மெடிக்கல் ஒர்க்கோட இந்த சோஷியல் ஒர்க்கோட இன்னும் சென்டர் தான் கூப்பிடுற ஐஎம்எஸ் ஒரு சோஷியல் ஒர்க் ஆர்கனைசேஷன் ஒன்று இதுதான் கூப்பிடுறது ரொம்ப ஃபேமஸ். அது இப்போ அது நான் ப்ரொஜெக்ட் டைரக்டர் ஆகிக்கிறேன். அதுக்குண்டான விஷயங்கள்லேயும் கொஞ்சம் இருப்பாங்க. இது நிறைய டெலிஃபோனில் காய்ச்சிக்கொள்வோம், போய் மீட் பண்ணிக்கலாம், ப்ரொஜெக்ட் ஒர்க் இது பண்ணுவோம், அப்படியெல்லாம் இருக்குது. இனி கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு கஷ்டமாக நினைக்கிறது இல்லை. நான் எப்படியோ என்ன பொறுப்பு நினைச்ச விஷயங்கள் செஞ்சாலும் இல்லை எனக்கு அதுக்குண்டான கைடன்ஸும் கரையும் கிடைக்குது.